தொகுதி இது. அம்மாவுடைய அரசு எப்படி செயல்பட்டதோ, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயுன்றதை தாண்டி எடப்பாடியாருடைய மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி, அருமையான வாக்குறுதிகள் மக்கள் வரவேற்கிறாங்க. இந்த பகுதி பார்த்திங்கன்னா முழுக்க நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் வாழும் பகுதி. இந்த இடத்திலேயே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. எல்லாம் இந்த வெயில்லையும் பல பேர் வேலைக்கு போயிருந்தாலும் வீட்டிலேருந்து ஆனால் நாங்கள் இந்த கடந்த 5 ஆண்டு காலம் கடுமையாக கஷ்டப்பட்டுருக்கோம், பாதிப்புக்குள்ளே இருக்கோம். எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு இந்த போதை கலாச்சாரமும் கஞ்சா போதையும் ஜாஸ்தியாக இருக்குது, பாலியல் வன்மம் ஜாஸ்தியாக இருக்குது, எங்களுக்கான பாதுகாப்பு சூழல் இல்லை. அம்மாவுடைய அரசு எப்படி செயல்பட்டது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இந்த 5 வருடம் நாங்கள் நரக வேதனை அனுபவிச்சிட்டோம். எங்கே பார்த்தாலும் இந்த திருப்பி தொடர் வன்மம் நடக்கிறதுனால கண்டிப்பாக இந்த தடவை திமுக விடியாத அரசுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கண்ணா அப்படின்றத உறுதியாக எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் கடுமையான வெயிலையும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம். மேலும் எடப்பாடியோட அருமையான முத்தாய்ப்பான வாக்குறுதிகள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம போயிட்டு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அதை உணர்ந்து நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். அந்த 2,000 ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்குமான குலவிளக்கு திட்டத்தின் கீழ் 2,000 ரூபாய், முதியோர் பென்ஷன் 1,200லேருந்து 2,000 ரூபா உயர்த்தியிருக்காரு. வரவேற்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமான ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 வீடு லைனாக பார்த்துருப்பீங்க. வெளியில் அவங்களோட மன ஓட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. உறுதியாக இது அம்மாவுடைய தொகுதி, அம்மாவுடைய அரசு நல்லா செயல்படுன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்குது. வரும் காலம் 2026 எடப்பாடியாருடைய ஆட்சி காலம், பொற்காலம். 100% அதிமுக ஆட்சி அமைத்து மக்களுக்கான அடையாளமாக, மக்களுக்கான பாதுகாப்பாக செயல்படுன்றது இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவிடுறேன். அதற்கான விஷயம் தான் நடந்துட்டு. சொல்லுங்கள், முதல் என்ன பண்ண போகணுன்றதை விட இந்த தொகுதி அம்மாவுடைய எண்ண ஓட்டம், அம்மா எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிருந்தாங்களோ அதெல்லாம் தரவுகள் நிறைய இருக்குது. கொடுங்க டம்பிங் கிரவுண்ட் இருக்குது, இந்த மேம்பாலத்துக்கான ஒரு மாற்றம் இருக்குது, மீன்பிடி துறைமுகத்தில் எக்கச்சக்கமான ஒரு மாறுதல் எடுத்துகிட்டு வரணும். உள்ளே பல சட்ட சிக்கல், பல பிரச்சனைகள் இருக்குது. நான் இதெல்லாம் செய்கிறேன்னு அவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யாத இன்றைக்கு வரையும் மக்களை அலக்கடிச்சிட்டாங்க. அருமையான விஷயமா எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலம் தான் 2,000 கொடுத்ததும் அதிமுக அம்மாவுடைய அரசு தான். அதை உயர்த்தி 5,000 கொடுத்ததும் அம்மாவுடைய அரசு தான். இப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் 8,000 ரூபாயிலிருந்து இப்போ எடப்பாடியார் வாக்குறுதியாக ஒரு 12,000 ரூபா மீன்பிடி தடைக்காலத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்குது. அதை தாண்டி கடலில் போய் மாயமான மீனவர்களுக்கு, அதாவது இந்திய வரலாறு உலக வரலாறு கிடையாது, 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. மீனவர் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. இறப்புன்னா நம்ம அந்த வார்த்தையை மாயமான மீனவர்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மேலும் டீசல் மானியத்தை உயர்த்தி கொடுத்துருக்காங்க. மீனவர்களுக்கான இன்சூரன்ஸை அடையாளப்படுத்தி நாங்கள் கண்டிப்பாக அதற்கான செக்டாரை உருவாக்கி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அப்போது இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயங்கள். அதை தடைக்காலம் சொல்லிட்டேன். அப்போது அந்த இடத்துல வரவேற்பை பெற்று இன்றைக்கி தான் இந்த களத்தில் முதல் கட்டமாக 39 வட்டம் மீனவ மக்கள் குடியிருக்கும் பகுதி, நம்முடைய முஸ்லீம் சகோதர உறவுகள் குடியிருக்கும் பகுதி நல்ல அருமையான எழுச்சியான வரவேற்பை கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ச்சியாக 100% அதிமுகவுடைய அம்மாவுடைய அரசு, எம்ஜிஆர் கடவுள் வள்ளலுடைய அரசு, எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதில் மாற்றுக்கருத்தில் அவங்களுடைய திட்டங்கள் அவங்களுக்கு போய் சேரும். அதற்காக நான் உறுதியாக இருக்காங்க. எல்லோரும் போங்கண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோண்ணே, அண்ணா எடப்பாடியார் தானே, அம்மா தானே அப்படின்றத நாங்கள் போயிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய பதிவாக இருக்குது. அதில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எங்களுக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆட்சி மாற்றம்ன்றதை உறுதியாக எடுத்துக்கலாம். எடப்பாடியார் முதலமைச்சர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்